ஆமாப்பா கிளம்பிட்டு. ஆமா இந்த புது வண்டியில டெலிவரி பண்ற நம்பர் இப்போ லேட்டஸ்ட் சாம்சங் போட்டுருக்காங்க. சாம்சங்கோட ஐபோன் மாடல். புது வண்டி நமக்கு செட் ஆகும். ஓ அப்படியா? இதெல்லாம் கஸ்டமருக்கு இண்டிகேட் பண்ணுறது இந்த மாதிரி காமிக்கும் நேரம் காமிக்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் அந்த பிராண்டடையும் போட்டியில கோட் சூட் எல்லாம் போடும்போது இரண்டே ஒரே கடைசியெல்லாம் பார்க்கறதுக்கு வச்சு பார்த்தாங்கன்னா தான் அவங்க. ஆனால் மல்டி பிராண்ட் ஷோரூம் போனால் அவங்க ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். மல்டி பிராண்ட் நம்ம அந்த திண்டுக்கெல்லாம் ஷோரூம் வச்சுருக்கோம் சார். வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம மேலே வச்சுருந்தாங்கன்னா அந்த ஷோரூம் எதுவுமே அளவுக்கு. பிராண்டிங் எல்லாம் போட்டே வந்துருக்கு நம்ம எல்லாமே பண்ணிருக்கோம். இது இப்போ இது வந்து இது ஹரியானாவில் வந்து இப்போ குண்டலின்னு ஃபார்மருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குங்களா? மெட்ரோவில் சேரத்துக்கு எதுவாக இருக்குங்க ரோடு மேனேஜரோட ஒருத்தர் வீடியோ போட்டு விளையாண்டு இருக்கேன். இந்த மார்க்கெட்டில் ஜென்ரலாகவே எல்லாரும் மூணு பேர் இருக்கிறவங்க எல்லாம் இல்லை சார் இந்த மாதிரி பார்த்து சொல்லுது சார். சரி அதுக்கு என்ன பண்ணுறது? விற்கிறாங்க நல்லது விற்கிறாங்க கெட்டது விற்கிறாங்க நம்ம தான் பார்க்குறோம் இல்லை. அதுக்காக எல்லாருமே கூட்ட சொல்ல முடியுமா? மொத்தம் 50 ரூபா சொல்லிட்டு போனாங்க. ஒரு மாதம் வருஷமா அதுக்கு நம்ம வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா கம்பேரிசன் சொல்லு வாங்கினாங்க. நீங்கள் ஏன் கம்பேரிசன் அவங்க வந்து எல்லாமே டூப்ளிகேட் தான். அவரும் டெல்லியில் தான் வாங்குறாங்க. இது என்னன்னா இவங்க பேர் அவர் நான் பேர முடியாது. நான் இதே போய் இருக்கிறீங்க அதான் கஸ்டமராகவும் சரி டீலர் யார் வேணாலும் ஒரு கம்பேரிசன் சவுண்ட் எது சார் சவுண்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன். 24 மட்டும் போகிறேன். ஆட்டா செட்டிங் தான் மாதிரி வேறு ஒன்று அந்த செட்டிங் மட்டும் சரி கான்டாக்ட் இது அதுலேயே வந்து என்ன சார் மாதம் இது ஸ்டாண்டர்டாக அடிக்கிறேன். நாம் எல்லாம் ஷூவை போட்டா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்த்தாலே காமெடியா இருக்குமா? அவரோட வேலைக்கு ஏற்ற மாதிரி அவர் ட்ரெஸ் பண்ணிருக்காரு. எப்ப பார்த்தாலும் வேஷ்டினே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காது. அது வேஷ்டி தான் நம்மளோட கலாச்சாரம். அப்படி சொல்லுமா? துவைக்காத ஜீன்ஸ் மாச கணக்கா போட்டுட்டு இருக்கிறவனுக்கு வேட்டியோட மகிமை எப்படிமா தெரியும்? அவர் வெளியில எங்கேயாச்சும் போகும்போது எப்பவாச்சும் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டா ஷூ போட்டுப்பாரு. அவர் ஆசைப்படுறதுல எந்த தப்பு இருக்கு? நானும் பார்த்துட்டே இருக்கேன். அண்ணனுக்கு இதுல கீழே தான் இருக்கும்ல. எல்லாம் இதுலேயும் பின்னாடி தான் சார். இது இந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ஏரியாவும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா போகிறேன் பாத்தீங்களாமா? இது அண்ணனோட தகுதி. இங்கிலீஷ்ல ஒரு எழுத்து கூட தெரியாது. ஆனா இங்கிலீஷ்ல ஷூவெல்லாம் போடுறது பெரிய ஜாக்சன் நடக்கும். கட்டிடம் போனீங்கனாலுமே சேம் இதே கான்ட்ராஸ்ட் இருக்கும். அவன் இங்கிலீஷ் படிக்கணும்னு நினைச்சிருக்கேன்.
ரிஜெக்ட். நீ பேசி தெரிய மாட்டேற. நீங்க படிக்கணும்னு ஒரு 2 பாயிண்ட் கம்மி பண்ணி. நீ எழுத வேண்டாம். அந்த நன்றியை மறந்துட்டு பேசாத. எனக்கு இன்னும் இதான் நான் பார்த்துட்டே இருக்கேன். அளவுக்கு மீறி போயிட்டு இருக்க நீ. இதான் பண்ணிடுவாரு. நீ பேசு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உண்மைதான். என்னோட தோழி கூட இது போட்டுருக்காங்க. தோழி OnePlus இதனால. சந்தியா கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. அதுதான் பண்றேன். இதுதான் வந்து லைட்டா இருக்கு. கான்ட்ராஸ்ட் வெயிட் பண்றாங்க. இது வந்து இதுல வந்து இதோட கூட்டணும் அப்படின்னா அந்த டைனமிக்ல வைக்கிறேன். இந்த மாதிரி டைனமிக் வச்சா டைனமிக் வச்சா டிஃபரன்ஸ் தெரியும். நான் இதோட அதுவும் மாணவி காலேஜ்ல இருந்து வந்திருக்கேன். ஏய், அந்த லெட்டரை வாங்கி போய் பக்கத்துல கேளு. போடா. டைனமிக் வச்சோம். ஆதி, ஒரு நிமிஷம். டைனமிக் போறப்ப அதுக்கு நான் பயங்கர எல்லாத்தையும் மட்டும் உனக்கு என்ன புரியல. அவர் ஒன்றும் தெரியாதவர்லாம் இல்ல. எதுவும் வேண்டான்னு இருக்கிறவர். அண்ணன் ஆசைப்படுறாருன்னு சந்தோஷப்படாம இருந்தாலும் பரவாயில்ல. சரி ஒரு நிமிஷம் மைண்ட் வைங்க. பாத்துல. அப்பா ஓகே மைண்ட் வைங்க. இப்ப வேலையை பாரு. சூப்பரா இருக்கு. சான்ஸ் இல்ல. வீட்டு சூப்பரா இருக்கு. 20-25 ஃபேக்டரி 30 ஃபேக்டரி அதாவது நான் இதையும் அட்வான்ஸ் என்ன குவாலிட்டியா கொண்டு வந்தேன். நீங்க சூப்பரா இருக்கு. இவ்வளவு கிட்ட என்ன பேசணும்? சூப்பரா இருக்கு. நான் இதை விட இன்னும் அட்வான்ஸா கொண்டு வந்தேன். இன்னும் குவாலிட்டி இது வந்து HD என்ன சார்? 4K இது நேரம் ஆயிடுச்சு எனக்கு கிளம்பு. ஏங்க? சொல்லுங்க. ஆன்சர் அப்புறமா சொல்லிக்கிறேன். என்ன சார் இது ஏன் சார் கமெண்ட் நான் ஏற்கனவே இவ்வளோ போட்டுருக்கேன். நான் சோனி போட்டிருக்கேன், சாம்சங் போட்டிருக்கேன். சார் நாங்க இவ்வளவு உங்களை மாதிரி பெரிய ஆளுங்கிறதுனால தான் நம்ம நாங்கள் சொல்கிறோம் பார்க்குற நீங்க உங்களுக்கு தான் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்றப்ப நீங்க கம்பேரிசன் பண்ணீங்கன்னா தெரியுது கரெக்டாக இருக்கு. நம்ம கூட வச்சு ஒரு வீடியோ போட்டு வந்ததுதாங்க பிரச்சனை. நம்ம வந்து இப்போ நீங்க சொல்லுங்க தெரியும் பார்த்து நான் போய் அதனால நானே போட்டேன். சொல்ல வந்தது சொல்ல முடியாம சாப்பிட கூட போறேன் பாருங்க. ஏங்க ஆதிக்கிட்ட நீங்க கொஞ்சம் பேசுங்க. அவன் பண்றது எதுவுமே பஸ் பன் பஸ் இது சாம்சங் ஓகே பாத்துங்க இது காட்டம் பண்ணுங்க ஓகே சாம்சங் இது இதோட செட்டிங் பாருங்க இது வந்து வேல்ஸ் ஓகே வேல்ஸ் வந்து இது வந்து 30 இன்ச் சார் கண்டிப்பா சார் 30 இன்ச் வேல்ஸ் இது பிராண்ட் பன் பஸ் வேல்ஸ் இதுதான் ஓகே குவாலிட்டி சார்ஜருங்க சாம்சங் இதுக்கும் இல்லை சாம்சங் கூட நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு சொல்ல வேறு ஒன்றும் இல்லை சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணுவோமா சார் வீரானுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் போட வைங்க சார் கொடுங்க வைங்க நானே இருக்கிறேன் வைங்க சார் இடம் பாஸ் ஓகே ஸ்டாண்டர்ட் மோடில் இருக்கு அது நம்ம ஸ்டாண்டர்ட் வைங்க எக்ஸிட் வாங்க நீங்களே பாருங்க பாஸ் என்ன எக்ஸிட் கொடுங்க குவாலிட்டி பாருங்களேன் இந்த இது போல குவாலிட்டி பாருங்க ஓகே இதுவும் 32 இன்ச் தான் இதுவும் 32 இன்ச் ஓகே ஆடியோ வைங்க சார் ஆடியோ வைங்க இதோட ஃபுல் ஆடியோ வைங்க சார் ஃபுல் ஆடியோ வைங்க அது மிக்ஸ் பண்ணி போட்டியில கலந்துட்டு இது ஃபுல் ஆடியோ வைங்க ஃபுல்லு சார் ஃபுல்லாக வைங்க நீங்களே பார்த்தீங்கன்னா 31 தானா 100லாம் வராதா அது இங்கிலீஷ்ல இருந்ததால என்னால படிக்க முடியல. சரி நான் எப்படி அவ்வளவு பெரிய போட்டியில் கலந்துக்க முடியும்? அது ஃபுல்லா அது வந்து என்ன இருக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க முடியுமா சொல்லுங்க. அத்தை எனக்கு ஒரு பரிச்சை வச்சாங்கல்ல அப்ப எனக்கு என்ன நம்பர் சொல்லுங்க தெரியும்? நம்பர் ஆனா அந்த வைங்க போட்டியில நான் ஜெயிச்சேன். நம்பர் இருக்கு நான் ஜெயிப்பேன்னு உங்களுக்கு கூட ஆரம்பத்துல நம்பிக்கையே இருந்திருக்காது. அதே 30 வைங்க அப்ப என் மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது, ஜெயிக்கிறோமோ தூக்குறோமோ அதை பத்தி யோசிக்க வேண்டாம். ஓ இது 100 இருக்கும் ஆனா இது ஒரு சவால். ஆமா அத்தை மூலமா வாழ்க்கை எனக்கு வச்சிருக்கிற சவால். போராடணும்னு நான் முடிவு பண்ணேன், ஜெயிச்சேன். அது வேற இது வேற. ஃபுல்லா இது பாருங்க 90 தெரியாத விஷயத்துல சார் அப்படியே சார் கம்பெனி எப்படி சார் குவாலிட்டி அதான் சார் உடனே பார்த்து நம்ம குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி
வீடியோ எல்லாமே வந்து குவாலிட்டியாக பண்ணுறாங்க. வீடு ஊப்பர்ல வச்சிருக்கீங்களா? காட்ட முடியுமா? அதை காட்டலாம். உங்களுக்கு எல்லாமே தெரியும். காட்டுங்க. எதுலையும் உங்களால ஜெயிக்க முடியும். அது ஒரு சைடு பார்த்து சார் ஆனா நான் அப்படி ஓ இங்க இருக்கோ என்னை பத்தி நான் இவர் பஸ் இவர் பஸ் ஓகே எனக்கு சமையல் மட்டும்தானே தெரியும். அந்த சரி 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 விஷயத்துக்கு என்னால போக முடியாது. நம்ம வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி தனியா கொடுத்துருக்கீங்க. ரெண்டு கொடுத்துருக்கீங்க. ஊப்பர் மாதிரி லெஃப்ட் ரைட் ரெண்டு கொடுத்துருக்கீங்க. சாதாரண அதுவே இதுக்கு உள்ளே தனியாக பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் உள்ளே பாக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் மட்டும் பண்ணாம சரி ஸ்பீக்கருக்கு தனியாக உள்ள ஒரு தனி கேமரா தனி அந்த இது கேமரா மீட் போட்டு சரி இப்போ இப்போ எனக்கு இது இது எங்க ஆடியன்ஸ் காட்டுங்க நில்லுங்க ஒரு நிமிஷம். சார் மியூட் போடுங்க சார் மியூட் போட்டாச்சு. இப்போ இதுக்கு எங்க ஸ்பீக்கர் காட்டுங்க. பின்னாடி காட்டு. காட்டுங்க சார் நீங்கள் மாட்டீங்க சார் நீங்கள் நீ காட்டுங்க நீங்கள் எங்க சார் ஸ்பீக்கர் எந்த சார் கீழே கீழே டிவி ஓ இங்கே இருக்கு சரி 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 அது ஊப்பர் டைப் இல்லை சார் இப்போ இதுவே சரி சின்னது சார் சின்னது சொல்லுங்கள் 24 சார். 24லாம் ஈக்குவலே பண்ண முடியாது சார். எந்த ஒரு பிராண்ட்லையுமே இந்த அளவுக்கு வைங்க சார் இவர் வேற இப்படி பேசிட்டு போறாரு. எப்படி புரிய வச்சு எப்படி சம்மதிக்க வைக்கிறது? இவர் மட்டும் தான் கூட பரவாயில்ல. சார் வாலி பண்ண பாருங்க அதே வேற கன்வின்ஸ் பண்ணணும். ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். உடனடியா செஞ்சே ஆகணும். 70 69 50 வைப்போமா 50% வச்சு காட்டுறேன் பாஸ் 50% 50 ஓகே இந்த வால்யூம் பாருங்க இதை நான் மியூட் போடுறேன் சார் ஓகே சார் இவருக்கு எப்படிதான் போடுங்க மியூட் போடுங்க புரியுது? கேட்டு எல்லா விதத்திலையும் சொல்லி பார்த்தாச்சு. மியூட் போட்டேன் இதுல 50% வச்சு காட்டுங்க சார் ஆடியோ இவர் ரெண்டு பேரும் இப்ப பிரச்சனை. ஃபுல்லா வைங்க ஃபுல்லா இருக்குது ஒன்றும் கேட்கல பாருங்க ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது 100% ஃபுல்லா இருக்குது வைங்க 100 வைங்க 100% ஃபுல்லா தான் வால்யூம் இல்லப்பா சார் வால்டான் டிவியா புது டிவி வேண்டாம் நான் இன்னொரு டிவி கூட ஓப்பன் பண்ணி சாம்சங் வால்டான் டிவியா கேட்கலாம் சாம்சங் புது டிவி இந்த பாக்ஸ்ல ஓப்பன் பண்ணிருக்கேன். இல்லைன்னா இன்னொரு டிவி கூட ஓப்பன் பண்ணிருக்கேன். சண்டை போட்டு வேற வந்து இன்னொரு டிவி ஓப்பன் பண்ணா ஓப்பன் பண்ணுறேன். வாயில வைக்க முடியாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னொரு மாடல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் 50% வைங்க கம்பரேஷன் காட்டுங்க 50 வைங்க அம்மா 50% வைங்க 70 கம்மி பண்ணுங்க 50 வைங்க 57 55 52 50 விட்டுங்க இதை அப்படியே மீட் போடுங்க சார் இதை மீட் போடுங்க சாம்சங் மீட் போடுங்க இப்போ வேர்ஸ் ரிலீஸ் பண்ணுற பாருங்க மீட் ரிலீஸ் பண்ணுற பாருங்க சாம்சங் இல்லை சமையல் கட்டில தேஞ்ச நாத்தம் அடிக்குது. சுச்சோ, இவளு. ஏங்க சந்தியா ஏங்க பஸ்ஸே இதான் பஸ் கம்பேரிசனு ஓகே இப்போ குவாலிட்டி மட்டும் இல்லை நல்லா இருக்கு அதாவது வந்து கான்ட்ராஸ்ட்டும் நல்லா இருக்கு ஸ்டாண்டர்ட் வச்சாலும் நல்லா இருக்கு மைல்டு வச்சாலும் நல்லா இருக்கு அதுதான் வந்து இன்னொரு மோடல் வந்து வார்ம் மோடா டைனமிக் மோட் எல்லாத்துலேயும் சான்ஸே இல்லை நல்ல குவாலிட்டியாக தான் நீங்கள் எவ்வளோ பதிவு போட்டுருங்க அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வந்து டிவி பற்றி அவ்வளோ பேசியிருக்கீங்க ஏன்னா எல்லாருமே டிவி பற்றி பேசுறீங்க மற்ற எல்லா யூடியூப் சேனல் பார்த்து எல்இடி டிவி பற்றி சொல்கிறது எக்கச்சக்க பேர் இருக்காங்க அதில் சர்வீஸ் பற்றி பேசியிருந்தேன் இவர்கிட்ட சொன்னேன் என்ன சார் நம்ம சேனல் டிவியும் ஒன்று இருக்குது நீங்கள் பார்க்கலையா அப்படின்னாரு சரி நான் வேறு ஒரு வேலையை நாங்கள் வந்திருக்கப்போ நீங்கள் கம்பேரிசன் பாருங்கள் சார்னு சொல்லி சாம்சங்கும் இவரோட வேல்ஸுக்கும் எடுத்து தனியாக போட்டு காமிச்சார் நான் என்னவோ ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் நம்ம சேனலில் பார்க்குறதோ இல்லை நான் ஒரு பொருள் எடுக்கிறதோ எடுத்து அனுபவப்பட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்து நான் வந்து ரன் பண்ணுறோம் ஏன் நான் வந்துட்டேன்னா எங்கள் ஸ்டுடியோவுக்கு ஒரு 50 இன்ச்சோ 65 இன்ச்சோ என்ன நல்லதோ ஒரு டிவி எனக்கு வாங்கணும் எனக்கு பட்ஜெட்டில் வேணும் அதை மட்டும் நான் சொல்லுங்கள் இந்த ஜிபே பண்ணிடுறேன் ஜிபே பண்ணிட்டு அது ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஓகே சார் ஃபுல்லாக செக் பண்ணி ஓகே டிவி இப்போ எடுத்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணிக்காங்க இந்த வீடியோ. ஓகே ஃபோர்க்கு சப்போர்ட் எப்படி சார் பின்னாடி என்ன சரி இந்த ரெசல்யூஷன் சார் இப்போ நார்மலாக இல்லை இன்புட் என்ன கொடுக்கலாம்னு கேட்குறேன் ஃபோர்க்கு இப்போ HDMI கொடுக்கும். இப்போ நான் என்னோட அந்த 40 HDMI எப்படி சார் 4K வரும் 90 to 1080 தானே வரும் HDMI டென்னாக ஒரு இதோட 4K வரும் இதை சொன்னீங்க HDMI இன்புட் போட்டு வருது. இப்போ நம்ம மாண்டெல்லாம் 4K ரெசல்யூஷன் கொடுக்குறோம். HDMI தான் இன்புட் கொடுக்குறோம். VGA மாண்டு நீங்கள் யூஸ் பண்ண மாண்டு இருக்குல்ல ஆமாம் மாண்டு 4K ரெசல்யூஷன் எப்படி வருது நீங்கள் HDMI வரும் VGA வரும் ரெண்டுலேயுமே 4K இன்புட் கொடுக்கலாம். இப்போ நம்ம என்னன்னா 4K இன்புட் கொடுக்குறோமா நம்மகிட்ட டிவைஸ் கிடையாது. இப்போ நமக்கு வர செட்டா பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி 1080 தான். இப்போ ஆனால் செட்டா பாக்ஸ் 4K வந்துருக்கு. டாடா ஸ்கைல போட்டிருக்காங்க, சண்டாரில் போட்டிருக்காங்க, ஏர்டெல்ல போட்டிருக்காங்க, 4K பாக்ஸே போட்டிருக்காங்க. பட் யாரும் நம்ம 4K ரிலே பண்றது கிடையாது. அது கிடையவே கிடையாது 2K கிடையாது முதல்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு டாட்காஸ்ட்ல வந்து கிடையாது. ஆமாம்
அப்புறம் இதில் வந்து 45 உங்களுக்கு ஒரு 4K வீடியோ எப்படி அப்படின்றத செக் பண்ணுறதை காமிக்கிறேன். சரி. ஜஸ்ட்டு உங்கள் டிவி 4K அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இது 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 போதும். என்ன ஆச்சு இது என்ன இது ஆச்சு 43 சார். சரி 43ல நம்ம மோஸ்ட் ஒரு சில பிராண்ட் மட்டும் தான் இதோட பெருசாக இருக்க வேணும் ஸ்டுடியோக்கு. அப்பதான் வந்து ஹேங் பண்ண போகிறேன். வால்லேருந்து அப்படியே ஹேங் பண்ணி மிரர் அடிக்க வைக்க போகிறேன். அந்த எல்லாம் பொசிஷன்லாம் காட்டுறேன். சரியா? ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. இப்போ நம்ம யூடியூப்ல ஒரு 4K வீடியோ போடுவோம். சரி. 4K வீடியோ போடுறப்ப தான் உங்களுக்கு அந்த 4K ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு தெரியும். இப்போ யூடியூப்பை ப்ளே பண்ணுறேன். லைட் இது லைட் ஆஃப் பண்ணுங்க சார். இந்த லைட்டா ஆமாம் ஆமாம் காப்பிரைட் இல்லாத கொடுங்க. நான் போடுறேன். அந்த லைட் இந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. அந்த லைட்டா அந்த லைட் கூட கிளார் கூட டிஸ்டர்ப் பண்ணுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷன் தான் நம்ம மோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம். ஓகே 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 2160 தான் இதோட ரெசல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோடது இங்கே நான் காமிக்கிறேன். நார்மலாக வந்து 1080 தான் சப்போர்ட் பண்ணுவோம். 1080 1440 ப்ளஸ் 220 சொல்கிற எல்லா ரெசல்யூஷன் 4K ரெசல்யூஷன் வரைக்கும் பக்காவாக வீடியோ இப்போ நான் ப்ளே பண்ணுற வீடியோ போட்டாங்க. கேட்டேன் எப்போல தான் நீங்கள் நியரஸ்ட்டாக இருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் கூட இது உரையாது, இன்னும் உரையாது. டீட்டெயில் பாருங்க. ஓகே ஒரு டீட்டெயிலாக அப்படி கிளியராக இருக்குது. எவ்வளோ தான் நியரஸ்ட் இருந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கும் கிட்ட வந்து எடுக்கிறேன் நான் இருக்கும்போது கூட அப்படிதான் செட்டலைட் போட்டு விடுங்க சார். போடலாம். பார்த்துலாமா? சரியா? இது ஒரு நிமிஷம் இது பேக் பண்ணுங்க. செலவாங்களா? நம்ம சேனல் ஆல்ரெடி இதெல்லாம் போட்டிருக்கேன். சொல்றது சோனியோட கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன். சோனி எல்லாம் ஸ்பீக்கர் அவுட் ஆகுதுல்ல? இன்னொரு கூட டவுட்ல இருக்கு. இன்னொரு கூட அது இன்னும் ஓப்பன் பண்ணாத பாக்ஸ் உங்களுக்கு நான் அப்படிதான் நான் வந்து இல்லை ஏன் இல்லை ஓப்பனே பண்ணலை. நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட நீங்களே ஓப்பன் பண்ணுங்க. நான் எடுக்கிற வீடியோ அப்படிலாம் செய்யவே மாட்டேன். சரியா? என்னோட பிராண்டை கூட்டணும் அப்படின்னா மற்றதை குறைக்க மாட்டேன். சோனியில் இல்லை இல்லை கண்டிப்பாக அதான் சொல்கிறேன். என்னோட முன்னாடி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பனே பண்ணாத பீஸு நான் அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன். இது சாப்பிடு
நான் ஓப்பன் இல்லை நான் புதுசாக ஓப்பன் பண்ணுறேன் அது கூட ஓப்பன் பண்ணி உங்கள் சின்ன டவுட் வருதுல்ல நம்மளது ஓப்பன் பார்த்துங்க நம்மளது பண்ணுங்க உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்குது சார் நீங்கள் என்ன வெளியில் போனால் கான்ஃபிடண்டாக சொல்லுங்க ஃபால்ட் இது இன்னும் பிரிக்கவே இல்லை சார் ஏன்னா எதையுமே நீங்கள் வந்து நீங்கள் ப்ரூஃப் நான் சொன்னேன்றக்கா நீங்கள் பண்ணிடக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா ஒரு பிராண்டை பற்றி சொல்ல போகிறீங்க அது இல்லை என் டவுட் இருக்குது ஏன்னா அது இவங்க பிரித்து வச்சுருக்காங்க எனக்கு டவுட் இருக்குது என் டவுட் கிளியர் பண்ணால் எனக்கு வேறு ஒன்று பிரித்து காட்டுங்க வேறு ஒன்று இது புரியுது இப்போ புதுசு சாம்சங் இது நான் ஓப்பன் பண்ணாது இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பனே பண்ண போகிறோம் இந்த சவுண்ட் எனக்கு செக் பண்ணி காட்டுங்க அப்போ நான் நம்புறேன் இல்லை சார் சாலு கட்டி கொடுப்பாங்க கேமரா அப்படியே வச்சுக்கிறேன் நான் மாற்றலாம் இல்லை நீங்கள் எடுங்க அப்படியே சரன் கிஸ்ட் அப்படியே எடுங்க ஒரு பிராண்டு போய் எப்போவுமே பிராண்டட் வந்து பெரிய வால்யூம் இருக்காதுன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா இல்லை இந்த வேல்ஸ் பிராண்டு அதிகமான சவுண்டுனால இது நம்மளுக்கு கம்மியாக தெரியுதான்னு தெரிலப்பா அது ஒரு விஷயம் இருக்க கார்டு எல்லாம் பார்த்துங்க இன்னும் இதான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறோம் சரி ஓகே இல்லை நான் கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்துடுவேன் கேளு வாரண்டி கார்டு எல்லாம் பக்கம் இருக்குது இன்னும் பிரிக்காதில்ல இதே மாதிரி 100 வச்சு காட்டுங்க அப்போ நான் நம்புறேன் வேற ஒன்றும் மாட்டேன் இல்லை சார் பழைய சாம்சங் டியில் 50 இன்ச் இல்லை நான் வரும்போது வச்சு காமிச்சிங்கள அதே மாதிரி 50 வைங்க அப்புறம் ஏன்னா அதுதான் இவங்க ப்ரூஃபாக எடுத்துப்பாங்க வாங்கினா சும்மா ஒரு டிவி வாங்க முடியாது இல்லை என்ன சொல்கிறேன் 35,000 30,000 40,000 சொல்லுவீங்க நீங்கள் பெரிய டிவி தான் 50 இன்ச் அது ஃபஸ்ட்டு பார்த்தா ஆக்சுவலாக சாம்சங் நார்மல் சார் இது வந்து சாம்சங் ஸ்மார்ட் டிவி ஸ்மார்ட் டிவி சரி ஓகே சரி சொல்லுங்க இல்லை அதே சன்டின் கரெக்ஷன் சன் டிவி கொடுத்துருங்க அதே சார் சரி அப்போ நம்ம கூப்பிட்டு போயிருந்தோம் கூப்பிடுங்க ஓர திருப்பி இது ரெண்டுமே சவுண்ட் வச்சுனா என்னங்க நீ படிச்சீங்களா 100 பதில் எழுதி கொண்டு வேண்டாம் எழுதி எடுத்துக்கிறேன் சரிங்க டிப்ஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வழங்கும் ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஸ்டார் இந்தியாவின் நம்பர் 1 தொலைக்காட்சி மிகச்சிறந்த டிராமா மியூசிக் 100 வச்சுருங்க ஓகே ஆன் பண்ணிட்டு அதே ஆன் பண்ணுங்க நான் தான் இந்த கேம்ஸ் டிவி ஓகே உங்கள் கூப்பன் பண்ணி பார்க்குறாங்க உனக்காக எவ்வளவு செஞ்சேன் ஆனா இவ்வளவு க்ளூ கிடைச்சது நான் செஞ்சது இத போடுங்க சின்னங்க இப்போ வீட் போட்டாச்சு க்ளூவை வெளிப்படுத்துங்க புதிய பால் ஷீட் மாஸ்க் அது வீட் போடுங்க சிறப்பு விலையாக 715 ரூபாய் சாஃப்ட் ரொம்ப சாஃப்ட் ஜிஆர்பி குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ சாஃப்ட் ரொம்ப சாஃப்ட் ஜிஆர்பி குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ இப்போ அது எத்தனை படுங்க சார் டவுட் வரல உங்களோட டிமாண்ட்ஸ்க்கு ஒத்துக்கிறோம் ஓகே குட் 3 மணி நேரத்துல ஹெலிகாப்டர் வந்து சேரணும் அது வீட் போடுங்க வேல் சப்மிட் அதோட பண்ணுங்க ஹோஸ்டேஜஸ் சாப்பாடு எக்ஸ்கியூஸ் மீ ஸ்விக்கில பெரிய ஆர்டர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் இருக்கு ரெண்டு வர்க்கா எல்லாருக்கும் மெக்சிகன் சொல்லிடுவோமா போட்டிங்க இது டாக்கோஸ் சாம்சங் பெரியவர்களுக்கு பெரிய டிஸ்கவுண்ட்ஸ்
ஃபேஷியல் போன்ற க்ளோ தேவையா? புதிய லாக்மே ஃப்ரூட்டிலிஷியஸ் ஷீட் மாஸ்க். சார் வேல்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. 100% real fruit extracts நற்குணங்களுடன் இது உங்கள் சருமத்திற்கு தருகிறது ஃப்ரூட் ஃபேஷியல் போன்ற க்ளோ வெறும் 15 நிமிடங்களில். ஃப்ரூட் ஃபேஷியல் போன்ற க்ளோ பெறுங்கள் வித் லாக்மே ஷீட் மாஸ்க். லாக்மே ரெயின்வேர். ஓகே சார். ஏன்னா அந்த டவுட் இருந்ததால் தான் நான் என்ன பண்ணேன், வேற ஒன்று எடுத்து செக் பண்ணப்போ அந்த பழைய சாம்சங்கோட இப்போ இருக்கக்கூடிய சாம்சங் ஸ்மார்ட் வந்து நல்ல சவுண்ட் இருக்குது. ஆனால் அந்த சவுண்டை விட வேல்ஸ் ஏற்கனவே கான்செப்ட் அது வந்து நல்ல சவுண்டு, அதை விட நல்லா இருக்குன்னு சொல்லுவார். சவுண்டு நல்லா இருக்கு, கிளாரிட்டி நல்லா தான் பார்த்துட்டு சார் பார்க்கும்போதே தெரியுதா சார் கான்ட்ராஸ்ட் எவ்வளோ டீட்டெயில் எவ்வளோ தெரியுதா இல்லை வேல்ஸில். இது வந்து டீட்டெயில் வந்து இது வச்ச மாதிரி சாஃப்ட் வச்ச மாதிரி இருக்குது, மஃபுல்டாக இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. பிராண்டட் வந்து மஃபுல்டாக இருக்குன்னு சொல்லுவார். மஃபுல்டாக இருக்கா ஸ்டாண்டர்டாக இருக்கான்னு தெரியல எனக்கு. பட் ஏன் இவ்வளோ பிராண்ட் வந்து இன்னும் சில விஷயங்கள் டீட்டெயில் கொடுக்கலன்னு புரியல எனக்கு. நான் அவரோட மோடெல்லாம் சேஞ்ச் மாற்றணுமா அப்படின்னும் புரியல எனக்கு. ஆனால் வந்து வேல்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. அந்த டீட்டெயில் வந்து நல்லா கிடைக்கும். சரி நம்மளுக்கு சாகுல் இந்த மாதிரி கம்பேர் செஞ்சால் தான் வாங்கி எங்கே இருக்கீங்க இடத்துல இல்லை சோனி நான் அந்த உள்கை எல்லாமே வாங்கிட்டு இல்லை சார். கஸ்டமர் வந்தாலும் எடுத்து தைரியமாக போட்டு காமிப்பாங்க. ரெண்டையுமே பாருங்கள், குவாலிட்டி பாருங்கள் உங்களுக்கு. அது பிடிச்சா அதையுமே கொடுத்துருவோம். புரியுது காந்தங்கள்லாம் விற்க மாட்டோம் சொல்ல மாட்டோம் கிடையாது. பிடிச்சா அதை எடுத்துக்கணும். இப்போ ஷோரூம் போய் எடுக்கிற ரேட்டை விட உங்களுக்கு வந்து கம்மியாக எடுப்பீங்களா எப்படி சார்? அது கம்மியாக தான் எடுப்பீங்க, கம்மியாக தான் எடுப்பீங்க. இப்போ ஷோரூமில் சாம்சங்கோட ரேட்டுன்னா உங்கள்கிட்ட அதோட ஒரு 1000 ரூபா கம்மியாக இருக்கும் சார். ஷோரூமில் இருக்கிற ரேட்டை விட 1000 ரூபா கம்மியாக இருக்கும். 5000. ஆனால் ஷோரூம் பர்சனாக சொல்கிறாங்க எங்களுக்கு டிவிலாம் விற்றா 100 ரூபா கிடைக்கும் சார், 200 ரூபா கிடைக்கும் சார் அப்படின்றாங்க. ப்ரொமோட்டருக்கு 400 ரூபா கொடுப்பாங்க சார். உங்களுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியுமா வந்து அவருக்கு வந்து பேசுவாப்ல இல்லை, அவருக்கு 400 ரூபா ஒரு டிவி விற்றா. டிவி விற்றா ஒரு சேல்ஸ் பர்சன் மார்க்கெட்டிங் பர்சன் வந்து விற்கிறாருல 400 ரூபா. நீங்கள் வந்து அது எப்படி ஓனருக்கு 100 ரூபா கிடைக்கும். அதுதான் சொல்கிறாங்க நிறைய பேர். டிவி விற்றா 100 ரூபா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 100 ரூபாய்க்கு லைட்டு போட்டுட்டு வாடகை வந்துட்டு சாப்பிட்டா கொடுத்துருக்காரு முடியும் சார். சாத்திங்க போய் எடுத்து அன்பாக்ஸ் பண்ணிடுமா? எது உங்கள் டிவி அன்பாக்ஸ் பண்ணி ஆமாம் என்ன காஸ்ட்ன்றது சொல்லிடுங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம் இதில் இன்னொரு இது ஜப்பானிஸ் போட்டுருக்கேன். இந்த ஸ்டூல் இங்கே இருக்குது சார். இல்லை இதே ஜப்பானிஸ் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வைக்கிறது ஈஸியாக. இந்த ஸ்டூல்லாம் நடுவில் வைக்காது, பெருசு இல்லை. இதே ஜப்பானிஸ் ரோரே இருக்கும். OnePlusம் பண்ணுறீங்களா சார்? OnePlus பண்ணுறேன். எவ்வளோ இருந்துச்சு இது? OnePlus இது 70,000 ரூபா சார். இது 65 ரூபா கொடுத்தாங்க. அதனால் இப்போ எவ்வளோ இருந்துச்சு இது? 65. OnePlus நம்மளோட வெயிட்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். வந்து தூக்கி பாருங்களேன், நம்ம டிவி இருக்குல்ல அதோட வெயிட்லாம் பயங்கரமாக இருக்கும். பண்ணுறது எடுத்துக்கலாம். இது வந்து என்னோடய ஸ்டுடியோவுக்கு நான் வாங்க போகிற டிவின்னு சொல்கிறாங்க. செக் பண்ணிட்டு நல்லா இருந்ததுன்னா இல்லை சார்? கண்டிப்பாக சார். இல்லை அப்படியே இல்லை. பிராண்ட் வந்து வேல்ஸ் போட்டிருக்கு. ஸ்டிக்கர்லாம் ஒன்றும் இல்லையே வேல்ஸுங்க, பிரிண்டட் தான். இல்லை பிரிண்டிங்கே வந்து பார்த்து ஸ்டிக்கர் எத்தனை ஒட்டுவாங்க அவங்க பிராண்டை. ஏதோ ஒரு ஸ்டாண்ட் வந்து மெட்டல் சார். ஓகே, கீழே வைக்கிறதா இருந்தாலும் பிளாஸ்டிக் எல்லாத்தையும் சில பேர் பிளாஸ்டிக் தான் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. உங்களோட
வெரி குட். பவுடர் போட்டு பண்ணி நீட்டாக வந்துச்சு. பேக்கிங்கும் சைடில் மேலே இருக்கிறது மொத்தம் சைடில் இருக்குது. ஓகே. ஆமாம் ஆமாம், எல்லோரும் கொடுத்துருக்காங்க. பார்த்து பொறுமையாக இருங்க. இது வந்து குருலா கிளாஸ் கிடையாது, ஆர்டினரி தான். ஆர்டினரி. ஓகே. 55 இன்ச். ஃப்ரேம்லெஸ் சார். 50 மேல ஃப்ரேம்லெஸ் சார். மேல ஃப்ரேம் வந்துருக்கு சார். ஃப்ரேம் நீங்க எதை சொல்றீங்க? மேல ஃப்ரேம் வந்துருக்கு. ஓகே. எட்ஜ் டு எட்ஜ் இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் படலாம். ஓகே. இப்படி கீழ மட்டும் தான் சின்னதா ஃப்ரேம் இருக்கு. புரியுது. சேஃப்டிக்காக. மீதி எல்லாம் வந்து பெரிய ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆமா. ஒன்று வந்து சார் விஸ்டம் சொல்லி அது சாஃப்ட்வேர் சார். ஆண்ட்ராய்டு இருக்குல்ல, ஆண்ட்ராய்டோட வெர்ஷன். ஓகே. ஏன்னா நான் ஒரு குருலா கிளாஸ் வச்சிருக்கேன், அதுலேயுமே இது விஸ்டம் வந்துச்சு. அதான் கேட்குறேன். இது எல்லாம் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவோம். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓகே. இப்போ அதே 4K போட்டு அந்த 4K ஃபர்ஸ்ட் HDMI யூஸ் பண்றேன். HDMI 3 இருக்கு பாஸ். ஓகே. இதுனா சார் YPBR னா இது एक्चुअली ஃபாரின்ல யூஸ் பண்றது. வெளிநாட்டுல வந்து நம்ம AV இருக்குல்ல, ஓகே, AVன்ற மாதிரி அவங்க வந்து YPBR அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம நீங்க DVD பிளேயர் எல்லாம் ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா முன்ன பாத்தீங்கன்னா பின்னாடி 6 பின் இருக்கும். 6 பின்ல வந்து ஒன்னு வந்து AV அதாவது லெஃப்ட் ரைட் காம்பனன்ட் அவுட் சொல்றாங்க. அந்த மாதிரி காம்பனன்ட் அவுட் ரைட் அவுட். இதெல்லாம் க்ளோஸ்அப் ஷாட் வரணும்ப்பா. இதில் என்ன இருக்கோ அப்படியே அதே பேர் சொல்லுவோம். இது என்ன இருக்கோ உள்ளது அப்படியே இருக்கும். கான்ட்ராஸ்ட் அது மாதிரி தான் எல்லாமே. இப்போ ஹெச்டி பாஸ் ஹெச்டி தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஹெச்டி எங்கே பிக்சல் இல்லாமல் இருக்கு பாருங்க. நமக்கு நம்ம வீட்டு பொண்ணுங்க முக்கியம் சூர்யா. கேமரா போட்டு சார் சூர்யா அவங்க உன் தங்கச்சியிலப்பா. எதா இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களை வீட்டுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சூர்யா. ஆல்ரெடி சிங்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? சிங்க் ஆயிருக்கு. யூடியூப் இது ஒன்று கூட. பேஸ்டிங் பண்ணி போகிறாங்க. இருந்தாலும் இந்த மேலே ஃப்ரேம் இருக்குல்ல, ஃப்ரேமுக்கு நம்ம நார்மல் ஃப்ரேம் இது ஃப்ரேம்னு வச்சுங்களேன் மேலே பிடிச்சிருக்கும். நீங்கள் அது இல்லைன்னா மேலே இந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லாம்
USB 2ல 2 இருக்கும், USB 3ல 1 இருக்கு. வயர்லெஸ் கீபோர்டு மோஸ்ட்னா வயர்லெஸ் கீபோர்டு டேட்டா போட்டு என்ன ஸ்பீட் ஸ்டார்ட் பண்ணுறா. வந்து 4K டிவி 4K டிவின்றதுனால 2610 ஓகே 2160 பின் கரெக்டா சார் 1080 மேலே தான் எல்லாமே இருக்கும். 1080 அப்புறம் வந்து 4K தான் வரும். ப்ளே பண்ணி காட்டுறேன், கட் பண்ணி கொடுக்குறேன். க்ளோஸ் ஆகிடும். டாக்டர் பண்ணுறோம் நம்மளுக்கு டாக்டர் மோடம் மட்டும் ஒரே ஒரு ஆஃப் பண்ணாங்க இல்லை மோடம் 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 இதான் நம்ம மோடம் ஸ்டார்ட் பண்ணுவோம். தம்பி நெட்டு நீங்கள் ஸ்லோவாக இருந்துச்சு ஆஃப் பண்ணிட்டே போடுவேன் நம்ம ஆஃபராக கற்பனை யாரும் சார் இருக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க. இப்போ சார் இது வந்து 4K அல்ட்ரா ஹெச்டி அல்ட்ரா ஹெச்டி எப்படி சொல்லுங்கள் ஸ்டோரேஜ் என்ன கெப்பாசிட்டி 2GB ரேமு ஓகே 16GB ரோம் 16GB ரேம் 16GB ரோம் ரேம்ன்றது ஸ்பீடுக்காக ரோம் ஸ்டோரேஜுக்காக 16GB ஸ்டோரேஜ் இருக்கும் 2GB வந்து ஸ்பீட் இருக்கும். ஆமாம் ஸ்பீடு இதுதான் ரேம். வேறு எதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் கூட இது வேணும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆமாம் அப்ளிகேஷன் நீங்கள் இது ப்ளே ஸ்டோர் இருக்கும் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஹாட்ஸ்டார் மற்றதெல்லாம் வந்து ஹாட்ஸ்டார் நம்ம இந்த அமேசான் ப்ரைம் அதெல்லாம் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி நீங்கள் பெரிய நெட்ஃப்ளிக்ஸு அந்த மாதிரி பார்க்குறது தான் ரியல் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா வந்து ஃபுல் குவாலிட்டியில் கொடுக்கும். குவாலிட்டி
ஆமாம் மெட்டா அப் அண்ட் டவுன் சார். 4K வீடியோ ப்ளே ஆகுது பிடிக்குமா? சரியா? நல்லா தான் சவுண்ட் வைங்க சார். ஓகே சார் புரியுங்க இவ்வளோ புரியுங்க. பாட்டு ஏதாச்சும் தெரியும் டாக்டர் கண்ட்ரோல் தான் சாங் எதாவது போட்டு தெரியும். அப்படியே சாங் அந்த லேப்டாப் ஆமாம் இது காப்பீட்டுக்காக இதுக்காக தூரே ஓகே ஓகே என்று வெட்டி காரணமே நாமே உன்னை எக்ஸ்ட்ரா ஹோம் தேட்டர் வச்சுக்கோங்க. ஓகே பார்த்து புரியுது. வைப்ரேஷன் ஐடியா இருக்குல்ல காணலாம். இந்த வீடியோலாம் போட்டா பயங்கர இன்னும் எவ்வளோ நியரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாலுமே அந்த பிக்சர்ஸ் தெரியாது. சூப்பர் சார். ஓகே சார், இது வந்து பேக் பண்ணுறேங்க. இது வந்து ப்ரைஸ் என்ன சார் வரும்? இது ஆக்சுவலாக 48,000 48,000 48 ரூபா வரும். பார்த்து கம்மி பண்ணி கொடுங்க. அதே மாதிரி எனக்கு அப்படியே டேரெக்டாக வால்லேருந்து அப்படியே வந்து இப்படி இருக்கணும். வால்லேருந்து ஹேங் பண்ணுறேன். ஹேங் பண்ணி வைக்கிறாங்க. அது நம்ம ப்ரொஜெக்டர் அந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்குறாங்க. அவங்க தான் அந்த இப்போ நார்மல் பீப்புள் பண்ணாங்க அப்படின்னா அந்த மேலே இது நீங்கள் எல்லாரும் இதில் ஜம்பர் எடுக்கணும். இல்லை அதை நான் அடிச்சுக்கிறேன் சார். அதை அடிச்சு ஃபைட் பண்ணி பண்ணுறது அப்படிலாம் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு நம்ம லைட்டில் அது பண்ணி செட் சேக்கத்தில் இழுப்போம்ல, அதை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு பின்னாடி வந்து இதுக்கு பின்னாடி என்ன வரும்? வால் மவுண்ட் இருக்குது.
அது அப்படியே இருக்க ஒரு 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 வெல்ட் பண்ணி எடுக்கலாம். நான் உங்களுக்கு ஜிக்ஸாக் வால் மவுண்டை காமிக்கிறேன். அது நீங்கள் கொடுத்து விட்றேன். நீங்கள் அதில் மாட்ட முடியுமான்னு பார்த்துங்க. சார் இந்த பெரிய வால் மவுண்ட் வந்து எங்கே இருக்கா? ரொட்டேட்டிங் தான் சார். இது வந்து நீங்கள் மூணு இழுத்துக்கலாம். வால்ல இருந்து மூணு ஓகே எடுத்துக்கலாம், சைடில் வச்சுக்கலாம், எப்படின்னா முடிஞ்சு வச்சுக்கலாம். சரி இதை எடுத்து நான் வந்து அந்த பைப் லைன் வச்சு பண்ணிட்டா முடிஞ்சு. ஓகே மாட்டிக்கலாம். இதை வந்து வாலில் போட்டுட்டு வாலில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மூவபுளாக இங்கிட்டு டிவி எங்கிட்டு கொண்டு போய்க்கலாம். இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் திருப்பிக்கலாம். ஓகே ப்ளஸ் வந்து சுருக்கம்னால இப்படி வச்சுட்டு சின்னதாக வச்சு இது திருப்பிக்கலாம். ஓகே சரி 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 செவத்தையும் ஒட்டிடலாம். ஓகே நீங்கள் சைடில் வந்து பார்த்துக்கலாம். சைடில் வந்து பார்க்கலாம். இல்லை இது ஃபஸ்ட்டு இப்படி இருக்குது. அவங்க லென்த்தாக வேணும் அப்படின்னா அந்த இடத்துல இவ்வளோ லென்த் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆமாம் செவத்துலேருந்து இவ்வளோ தூரம் சைடில் சுருக்கணும். சைடில் ஏன்னா இப்படி அப்படி அந்த பக்கம் போயிடணும். இப்படின்னா இந்த பக்கம் புரியுது புரியுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 90 டிகிரி இல்லை 180 டிகிரி வரைக்கும் ஒரு 90 தான் சார். 180 வரைக்கும் பண்ணி இங்கேருந்து ஆமாம் ஆமாம் 180 வரைக்கும் இந்த சைட்லேருந்து 90 டிகிரி திருப்பி ரைட் திருப்பி. ஆமாம் வால் மோனா நீங்கள் அந்த போது நீங்கள் சொன்ன மாதிரி வேறு பைப் அடிக்கணும். அந்த பைப்பு போட்டு நான் வந்து வெல்ட் பண்ணி மேலே அப்படியே மாட்டிட்டுனா கரெக்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் இருக்குது சார். அடிஷனல் வாங்கணும். இதுனா 900 நட்லஸ் மாடல் 1600 இருக்கிறாங்க. இதோட ஸ்கூலுக்கு எல்லாம் அந்த ஸ்பான்சர் இருக்குங்களா? சரி இதில் இருக்கு. அந்த இப்போ கஸ்டமர் கேட்டாக்க அடிஷனலாக பே பண்ணால் இது அதெல்லாம் சேர்த்து போட்டு கொடுத்துருவீங்களா? கஸ்டமர் இதுனா தனியாக சார். அது 900 ரூபா. அதான் அடிஷனலாக அடிஷனலாக கேட்டால் ஓகே ஓகே சார். ஓகே இது வந்து மாட்டிட்டு கூப்பிட்றேன். ஓகே சார். ஓகே பூ சொன்னோம். ஜாகிரதையாக எடுத்து வச்சுருங்க சார். பேக் பண்ணி கல்வி மாற்ற வரைக்கும் ஆமாம் சார். ஒன்றும் சரி என்னென்ன சார் தேவி ஆடியோ வீடியோ எல்லாமே வாங்கணும்னா அங்கேயே அங்கே அங்கே சோர்ஸ் எல்லாமே அங்கேயே. இப்போ ஒருவேளை சார் இதுக்கு கொரில்லா கிளாஸ் கேட்குறாங்க அப்படின்னு என்ன பண்ணுங்க? அதாவது இந்த மாதிரி மாடலுக்கு போட முடியாது. என்னன்னா இந்த மாதிரி ஃப்ரேம் இருக்குங்களா? ஃப்ரேம்னா தான் நமக்கு கொரில்லா கிளாஸ் உள்ள உட்காந்து இல்லை இதில் என்ன இதோட சேர்த்து போட்டு ஸ்க்ரீன்லேயே இப்போ உட்காந்து வந்து மறைக்கலாம் மறைக்க யாராச்சும் தட்டினாங்கன்னா அந்த ஃபோர்ஸே உடஞ்சிடும். இப்போ நீங்கள் அந்த கிளாஸோடது என்னதுமா சார்? அந்த கிளாஸை வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும். பட்டுச்சுன்னா இழுத்து வரும். புரியுது. டிவியோட வரது வேற நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷனா மாட்டுறதுன்றது. நீங்க டிவியோட வரது எப்படி தெரியுதுன்னா அந்த அதுல கிளாஸ்க்காக ஃப்ரேமே பண்ணிடுவாங்க. பண்ணி உள்ள வச்சிருவாங்க. பண்ணி அதுக்குள்ள ஒரு ஃப்ரேம் இருக்கு. இப்போ அந்த மாதிரி டிவில 2 ஃப்ரேம் இருக்கும். மேல ஒரு இந்த கொல்லா கிளாஸ்க்காக ஒரு ஃப்ரேம் பண்ணுவோம். அந்த மாடல் கூட இருக்கு. 43 பண்ணி ஓகே. அத நான் வச்சிருக்கேன். அது கேட்டேன். அது சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி வராங்க. ஆமா ஆமா. கரெக்ட் கேட்டேன். திருப்பி கேட்டு என்னடா இது ஒரு வேளை அப்படியே குரா அப்படின்னு
சார் அது திருப்பி இல்லை சார் கேட்டேன் நீ திருப்பி பேசணும்ல பேசணும்ல இல்லை சார் அது நான் ஆனால் அது 65 இன்ச்சு தான் அது 65 இன்ச் வருது கொடுத்து கன்ஃபார்ம் இல்லை நீ ஒன்றும் இல்லை போயிட்டு இந்த காசு இந்த காசு அளந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீ போய் விசுவலாக பார்த்தீங்கன்னா டைம் தெரிஞ்சு போயிருங்க. ஆமாம் இதுவுமே எங்களுக்கு இந்த ரிப்போர்ட் 16 தான் போட்டு லைனில் பார்த்தேன் இது 16 போட்டு நாங்கள் இப்போ 43 வரைக்கும் தான் அதை பண்ணியிருக்கோம் நம்ம பிராண்டில் இது முழுக்க பண்ணதுதான். ஆமாம் இந்த இருக்குல்ல 43 வரைக்கும் இந்த பாக்ஸ் இருக்குங்களா அது வேணா 43 போட்டுருக்கோம். இந்த மார்க்கெட்டில் வர்றது இப்போ அந்த 26 போட்டுருக்கீங்களா அதெல்லாம் இது 43 போடுறது 40 இன்ச்சு இந்த 26 போடுறது 24 இன்ச்சு இதுவே 16 தான் 60 கிடையாது 55 தான். நீங்கள் கிளாஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க சார் இதே ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க அதெல்லாம் அல்ல அதான் இதோட அந்த பிராண்ட் இருக்குல்ல என்ன பிராண்ட் பேங்க்ல யூஸ் பண்ணியிருக்காங்க கூட பிரிக்கலாம் பிரிக்கலாம் இப்போ நார்மலாக நீங்கள் பிரிச்சு விட்றாது சும்மா நார்மல் குளிர் வச்சு எடுத்துனா வந்துடும் சரி பேனல் யூஸ் பண்ணாங்க சார் எல்லா பேனல்லுமே இது இருக்குது சரி இல்லை ஒரு அந்த இது மாதிரி 50 எடுக்கணுமான்னு கேட்கலாம். இது வந்து தனியா இது மேலே தான் ஒட்டி இருக்கும் நீ இதை பிரிச்சீங்கன்னா பிரிக்கிறது இந்த இருக்குல்ல அது கீழே அந்த சைடில் சரி அது பிரிச்சீங்கன்னா அதை பிரிச்சு இந்த சிக்கனையும் பிரிக்கும் கீழே சார் மேலே அது பிரிக்கிற சேஃப்டியாக இருக்கு வேண்டாம் நல்லது நீங்கள் எதாவது கை பட்டாலும் அந்த தடங்களாக அந்த மாதிரி அந்த லைட்டாக தொடச்சிங்கன்னா நீங்கள் அடுத்து தொடச்சிங்கன்னா டேரெக்டாக ஸ்க்ரீனில் போய் தொடக்கிற மாதிரி புரியுது வீட்டில் தொடங்கிங்கன்னு வச்சுங்க லைட்டாக பிச்சு விட்டா டஸ்ட் உள்ள போச்சுன்னா அப்படியே அந்த மாதிரி அது மாதிரி ஆகிடும் ஃபுல்லாக பிச்சு விட்டா மாதிரி ஃபுல்லாக போயிடும் அங்கே ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக ஆகிடும் போயிட்டே இருக்கு. இங்கே தொடச்சிட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் படம் வரும்போது தெரியும் சரி இதில் தொடச்சிங்கன்னா தெரியாது உண்மைதான். ஆனால் இதில் 1 GB அதெல்லாம் போட்டு ஆளுக்கு செக் பண்ணலாமா ரேம் பார்க்க போனதான் நீங்கள் அதுக்கு அந்த சர்வீஸ் மோட்லாம் சொல்கிறேன் சார் அதெல்லாம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் அங்கே வந்து ஆன் பண்ணி அங்கேயே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் சரி வந்து ஆஃப் பண்ணும்போது அங்கே ஆஃப் பண்ணி அதுக்கும் செட்டிங் இருக்குது நீங்கள் போட்டோன்னே டேரெக்டாக ஆனால் அதுக்கு உள்ள போய் ஆஃபீஸில் மாற்றிக்கிங்க ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி பண்ணிக்கலாம் சார் அது மாதிரி பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறது அதெல்லாம் அதெல்லாம் உங்களாலே வந்து யாரும் சொல்லியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதே இது நான் கஸ்டமர்ஸ்க்கே அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறையா பட் ஆனால் அன்வான்டாக அவங்க போய் நோண்டா கூடாது ஆக்சுவலாக இது இந்த டீட்டெயில்ஸில் வெளியில் போகிறது எல்லாமே நீங்கள் தான் நம்பிடுவாங்க உள்ள இதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது லோன் போட்டால் வேணாம் சும்மா பண்ணுங்க அதெல்லாம் போட்டு நீங்கள் ஃபுட்டேஜாக வச்சுங்க நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக போடுறதுனா போட்டு சொல்லுங்கள் சார் நார்மலாக ஒரு எல்இடி டிவியில் அதோட டீடைல்ஸ் இப்போ நார்மலாக ரேம் ரோம் அப்படின்றது எப்படி செக் வெளியில் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நார்மலாக வெளியில் எல்லா நேரம் சொல்கிறதுக்குன்னா இந்த செட்டிங்ஸ் இருக்கும் செட்டிங்ஸில் போயிட்டு அபோவ்னு பார்த்தா ஒரு டீடைல்ஸ் இருக்கும் இந்த டீடைல்ஸ் இந்த சிஸ்டம் இன்ஃபார்ம் ரைட் சைடில் சிஸ்டம் இன்ஃபார்ம் ஓகே இதை வச்சு தான் சொல்லுவாங்க சரி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஃபால்ட்டாக இதை நம்மளோட வெளியில் பண்ணலாம் ஓகே 8 ஜிபின்றது இருக்குல்ல இதை வந்து சிலர் வந்து 4 ஜிபி 8 ஜிபி நம்ம அதில் 3.5 GB யூசேஜ் ஆயிருக்கு ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் ஸ்மார்ட் டிவி 5 வெர்ஷன் அடுத்து சார் ரேம் இதை வந்து நம்ம உள்ளே போயிட்டு இதில் ஒரு சில இதில் ரேம்ன்றது வெளியில் கொடுத்துருப்பாங்க இதில் கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்றத சொல்ல போகிறோம் இப்போ ஒவ்வொரு மாடலுக்கான ஒவ்வொரு சர்வீஸ் மோட் கீ இருக்கும் இந்த மாடலில் வந்து மெனு 1147 வந்து மெனு ஓகே மெனு 1147 மாதிரி ஓப்பன் அந்த சைடில் சிஸ்டம் மெனு அழுத்தி என்ன பண்ணணும் மெனு இல்லை அழுத்திட்டு விட்டோன்னா ஃபேக்ட்ரி மெனு அப்படின்னு ஆமாம் இதான் ஒரிஜினல் இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றது கீழே மாதிரி போட டீடைல்ஸ் எல்லா டீடைல்ஸும் இருக்குதான் இருக்கு ஓகே இதில் காட்டுங்க சார் ஜென்ரல் செட்டிங்ஸ் 8 GB 1 GB ஆமாம் 1 GB இதான் அதோட ஒரிஜினல் இதான் இதோட ஒரிஜினல் 2 GB கிடையாது 1 GB தான் 1 GB
இதில் தான் நீங்கள் அந்த செட்டிங்ஸ்லாம் ஒரு சில செட்டிங்ஸ் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரிலாம் சிலர் வந்து ப்ராப்ளம்லாம் நிறையா நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஜஸ்ட் சின்ன ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன். அது வந்து பேனல் செட்டிங்ஸ் இருக்குதுங்களா, இந்த பேனல் செட்டிங்ஸில் போய் சம்டைம்ஸ் அந்த பிட்ஸோ வேறு ஏதாவது மாறி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு படம் வந்து கிளியராக தெரியாது. ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து இதில் வந்து கலர் டெப்த்து இந்த 10 பிட்னு இருக்குதுல்ல, பிட்டை குறைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும், ரெசல்யூஷன் எல்லாமே மாறும். அதுக்கடுத்து மிரர்னு இருக்குல்ல, மிரர்னா இப்போ நார்மலாக இருக்குது, இப்போ ஆட்டோமேட்டிக் படம் தலையில் தெரியும். இது எதுக்காக யூஸ் ஆகும் சொல்லுங்க? இந்த மாதிரி எங்கே யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. சிலர் யாரும் தெரியாமல் நோண்டிட்டாங்க அப்படின்னா இல்லை ஆக்சுவலி கொடுத்துருக்கான், எதுக்கு கொடுத்துருக்கான் தெரியுமா? அது மிரர்னா நம்ம தலையில வால்ல வந்து ஃபிட் பண்ணி பார்க்கறப்ப தலையில நேரா அதுக்காக நம்ம இது நார்மலா வந்து ப்ரொஜெக்டர் அதிகமாக யூஸ் ஆகும். மிரர் இமேஜ்ன்றது ப்ரொஜெக்டர் தான் நம்ம அதிகமாக பார்ப்போம். ஓகே. இப்போ இது வால்ல போய் மாற்றிங்கன்னா நீங்கள் எப்படி மாற்றினாலுமே நீங்கள் மிரரை மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியும் மாதிரி. ஓகே. மிரர் இமேஜில் 2 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு சிலர்லாம் மிரர் அப் டவுன் மட்டும் தான் கொடுத்துருப்போம், அது பதில் லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்கோம். புரியுது. நார்மல். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஆஃப் ஆன் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் மிரர் ஆஃப் பண்ணிருந்துச்சுன்னா தலையில ஆயிடும். ஓகே. ஆன் பண்ணுனா வந்து சரியாகும். சில இதில் ஆன் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும், ஆஃப் பண்ணுறப்ப மாறிடும். புரியுது. இந்த மாதிரி இந்த செக்ஷன் இந்த இதெல்லாம் போகிறது வந்து கொஞ்சம் ஓரளவு விஷயம் தெரிஞ்சவங்க அதே நம்பர்லாம் அடிக்க போகிறாங்க. நார்மலாகவே இந்த மாதிரி இப்போ ஒரு சில பிராண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. நிறையா நமக்கு கால்ஸ் சர்வீஸ் கால்ஸுக்கு நிறையா வருது. நம்ம இதுக்கான ஒரு 4-5 வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கோம். பட் ஒவ்வொரு பிராண்டுக்கு எல்லா பிராண்டுக்குமே நம்ம பிராண்டு இல்லை, எல்லா பிராண்டுக்கு இது இப்போ நீங்கள் சொன்ன கோடு தான். அல்ல, ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வீடியோகானுக்கு ஒரு மாதிரி வரும், சாம்சங் ஒரு மாதிரி வரும். இப்போ சாம்சங்கில் வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னுக்கு இருக்க மாடல் வரைக்கும் நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி கோடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி. அவங்க அதுக்கு இண்டிவிஜுவலாக சின்னதாக ஒரு ரிமோட் கொடுத்துருக்கோம். அந்த ரிமோட்டில் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் சர்வீஸ் போன ஓப்பன் பண்ணும். அது ஆட்டோமேட்டிக் சிலர் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எதுவும் நோண்டலாம், நான் ஆட்டோமேட்டிக் தலையில் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் நிறையா பேருக்கு நான் ஃபோன்லேயே நிறையா பேருக்கு சர்வீஸ் கொடுத்துருக்கோம். சரி, நான் சொல்லுறது கொடுத்துருக்கோம், சரி பண்ணியிருக்கேன். அதுக்கு சரி சார்ஜ் வாங்குவீங்க? ஓகே சார். 1 GB தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். ஓகே சார், அது பேக் பண்ணிடலாம் சார். ஜாகிரதை. பால்